ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஒரு வாரம் கடந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறது. அரசு மருத்துவர்களின் அலட்சியம் இதற்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரத்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரத்குமார், செய்தி குறித்த முழுவதும். நிச்சயமாக தனலட்சுமி தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். இவரது மனைவி காவேரி. இவர்களுக்கு தற்போது இரண்டாவது பிரசவத்திற்காக வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு இவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தையானது பிறந்திருக்கிறது. இந்த பெண் குழந்தை கடந்த 8 நாட்களாகவே தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு வரையிலும் பெற்றோர்கள் பார்க்கும்போது குழந்தை நலமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்று காலை பார்க்கும்போது குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம அசைவின்றி கிடப்பதை கண்ட பெற்றோர்கள் உடனே மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்த பேரில் மருத்துவர் வந்து குழந்தை பரிசோதிச்சிருக்காங்க. அப்போது குழந்தையானது உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவித்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மேலும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த இந்த பெண் குழந்தையானது தற்போது உயிரிழந்தது குறித்து மருத்துவர்களிடம் உரிய காரணங்களை கேட்டால் அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்களான அஜித்குமார் மற்றும் காவேரி ஆகிய இருவரும் மருத்துவமனைக்குள் கத்தி கூச்சலிட்டு தங்கள் குழந்தையின் உயிரிழப்புக்கான உரிய காரணத்தை கேட்ட சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் தனது பெண் குழந்தை உயிரிழந்திருந்த சோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அஜித்குமார் தனது குழந்தைக்கு நீதி வேண்டும் என தெரிவித்து மருத்துவமனை முன்பாக பெட்ரோலை தன் மீது ஊற்றி தற்போது தற்கொலை முயற்சி சம்பவத்தில் வந்து அவர் ஈடுபட்டு இருக்காரு. இருப்பினும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இதுவரை குழந்தையின் உயிரிழப்புக்கான உரிய காரணம் எங்களுக்கு தெரியவில்லை என்பதே பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சம்பவத்திற்கு வந்த வாலாஜா காவல்துறையினர் தற்போது பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அஜித்குமாரை மீட்டு இருக்கின்றனர். அவர் குடும்பத்தினரிடமும் சமரசமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த மாதமாக தான் இந்த காவேரி என்ற பெண்ணுக்கு வந்து பிரசவ தேதி குறிப்பிட்டிருந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்திருக்கிறது. அதைத் தொடர்ச்சி மருத்துவரின் கண்காணிப்பில் குழந்தை வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது உயிரிழந்திருக்கிற சம்பவம் கேட்டு தெரிவித்திருக்க மருத்துவர்களால் தற்போது மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக தன் குழந்தை உயிரிழந்திருப்பதாக பெற்றோர்களுக்கு புகார் தெரிவித்த ஒரு சம்பவம் இங்க வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.